மாதிரி இருக்குண்ணா. ட்ரெய்லரோட பயங்கரமா இருக்குது. ஒரே பாட்டுல வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஒரே பாட்டு இல்ல, பல பாட்டு இது படத்துல. அப்படிங்களா? ஓகே ப்ரோ படம் பிளாஸ்ட் ப்ரோ. சூப்பர். எல்லா சீன்லயும் ஆடுறாங்க, போஸ்ட் வெளியில கூட ஆடுறாங்க. படம் பிளாஸ்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலை படம் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு வரோம். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா மாஸ் சீன் தான். கத்தி கத்தி தொண்டையே போச்சு பாருங்க. வாய்ஸ் நல்லா இருக்கு. இப்போ வாய்ஸே போச்சு, பேசவே முடியல. போஸ்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் ஆடியோ பார்த்ததுல செம்மையா இருக்கு ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆகுது. அர்ஜுன் தாஸ் கிழிச்சிட்டாரு. சூப்பர், பயங்கரமா இருக்கு படம். மஸ்ட் வாட்ச். தியேட்டர்ல மிஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் 5 நிமிஷம் ஃபீல் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிருக்காங்க டான்ஸ் ஆடி. இந்த படம் மட்டும் தான் கிளைமேக்ஸ்ல ஆடுறாங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. படம் பிளாஸ்ட். படம் சம்பவமா இருக்கா பிரதர்? சம்பவமா சரித்திரமா இருக்கு ப்ரோ. உள்ள போய் பாரு ப்ரோ. படம் பிளாஸ்ட் ப்ரோ. சத்தமா வரல பேச. ஐயோ தல உள்ள படம் அந்த மாதிரி இல்ல. ஆளுமாடு போட்டு கிச்சினாங்க தல. கத்தி தொண்டராடி ப்ரோ. சாமியா இது ஃபேன்ஸ்க்கான செம்ம ட்ரீட். ஆளுமாடு இன்டர்வல் பிளாக்லாம் விஜய் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு தலை படத்துல. செம்ம ட்ரீட். ஃபேன்ஸ்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. சூப்பரா இருக்கு படம். இன்னொரு அடுத்த ஷோ வரேன், அந்த பார்ப்பேன். எல்லாத்தோட கனவு ப்ரோ. சாமியா இருக்குது. ட்ரெண்ட் செட்டர். செம்ம லுக். அஜித்தோட லுக்கு நல்ல என்ன சொல்றது, நிறைய படத்துக்கு அப்புறம் செம்ம லுக் அஜித்தோட லுக்கு. சூப்பரா இருக்கு இந்த படம். அஜித் தான் ப்ரோ எப்பயுமே. அஜித் தான் ப்ரோ கெத்து. செம்ம படம் ப்ரோ. சூப்பரா இருக்கு. அஜித் தான் ப்ரோ எப்பயுமே. அஜித் இல்ல ப்ரோ செம்ம. நான் பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. ஆனா அருமையா இருக்கு. டைம் பாஸ் செம்ம பாஸ். போரிங்கிறதே கிடையாது. இன்னொரு டிவி பார்க்கலாம். நான் 1500 ரூபா கொடுத்து பார்த்துருக்கேன். திருப்பி நான் 1500 ரூபா கொடுத்து பார்க்கலாம்னு போகலான்னு இருக்கேன். அப்படின்னு சொன்ன நான் செருப்பை கட்டி அடிப்பேன் அவனை. படம் வேற மாதிரி செஞ்சு விட்டாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் தலையை காட்டியிருக்காங்க பாருங்க. தொண்டை கோலம் அரைச்சிச்சு ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. எனக்கு விக்ஸ் மாத்திரை எத்தனை பேர் இந்த காலி ஆயிடுச்சு. ஒன்றும் சத்தியமா வாய்ஸே இப்படிதான் ப்ரோ மாறிடுச்சு. இன்னும் 10 ஷோ போலான்னு இருக்கேன். படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமா செஞ்சிருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு எவ்வளவு ஒர்த்து ப்ரோ. படம் பயங்கரம் ப்ரோ. ப்ரோ நான் சொல்ல விரும்பல, நீங்க போய் பாருங்க. உங்களுக்கே நீங்களே வந்து போடுவீங்க பாருங்க. தர மாதிரி இது படம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுல செஞ்சு தேவை எப்படி இருக்குன்னு படம். எது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது உன்னால. படம் இன்டர்வல் விட்டாங்களானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் போயிட்டு சயின்ஸ் பக்கத்து சீனில் போய் ஃபர்ஸ்ட் சீனில் உட்காந்துட்டேன். எந்த ஸ்கில் அங்கே எந்த படம் பார்த்துனே தெரியல தலை. ஒரு சீனுமே தலை வெடி கட்சி வெறியுமே தலை. ஒத்த கூட உட்காந்து படம் பார்க்கல. இப்போ கூட சொல்லாச்சு சொல்லுவேன். எல்லா ஸ்கிரீன்ல எல்லாருமே நின்று தான் படம் பார்க்க. அந்த ஒரு சீனும் புள்ள எரி தலை இப்படி சைட்ல இருந்து வராரு. ஒரு லுக் அந்த மாதிரி இருந்து தலை படம். நம்ம தலை எப்பவுமே கேங்ஸ்டர் தானே தலை. என்ன தலை நீ புதுசா கேட்குறா? எல்லாத்துலேருந்தே நம்ம அப்போதே வந்து கத்தினால இருந்து கேங்ஸ்டர் தான். நம்ம புதுசா கேட்குறோம். அது எப்படி நீ பார்த்தா நீ புரியும். நம்ம சொல்லிட்டா இது ஆகிப்படும். நீ போய் பாரு. நீயே சொல்ல மாட்டேன் அவர் ஹீரோவா இல்லை. நான் தலை ஜெயிலுக்கு போறா போல. திருப்பி ரேஞ்ச் இருக்க ரெட்ராகனா வரா. இதா காது வேற அவனா தலைமேறி வர முடியாது. தமிழ்நாட்டில் அவரோட ஒரு படத்தையுமே எடுத்திருக்காங்க சார். விண்டேஜ் ரோல்லேருந்து அவரோட எல்லா ஸ்டோரிஸையுமே லிங்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. எப்பயுமே வந்து சும்மா அவர் அஜித் அப்படின்னாவே வந்து பயங்கரமாக காட்டுறோன்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து அவரோட ஸ்டோரியே எடுத்து இன்னும் கரெக்டாக லிங்க் பண்ணி சூப்பராக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. அது மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பா ட்ரைலர்ல என்ன பார்த்தோமோ டீசர்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சேம் லைக் அதே தான் இருக்கு. அந்த ஜிபி மியூசிக் வந்து பார்த்தா சூப்பரா பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரி இருக்கு ப்ரோ. கன்ஃபார்மா அவர் சொன்ன ஆதிக் சொன்ன மாதிரி தான். ஃபாதர் சன் வந்து சென்டிமெண்ட் இருக்குன்னு சொன்னா பார்த்தா சேம் லைக் அது காமிச்சிக்கிறாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவை ஃபேனுக்கு எப்படி காமிக்கணுமோ ஃபேன் பாய் சம்பவமா பண்ணிக்கிறாரு ஆதிக்கு. இல்ல நார்மல் ஸ்டோரி தான். ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். அது நம்மளுக்கு தலையை காட்டுற விதம் சூப்பராக காட்டியிருக்காங்க. பழைய விண்டேஜ் அஜித்லாம் காட்டி நிறைய பிஜிஎம்லாம் பயங்கரமா காட்டி அவரோட படம் ஃபுல்லாக இன்ட்ரோ பயங்கரமா இருக்கு. ஒரு இடத்துல கூட அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லா இடமும் பயங்கரமா இருக்கு. டேரக்டர் சூப்பராக சம்பவம் பண்ணிட்டாரு. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக எதுவும் நம்மளுக்கு ட்ரைலர் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க இல்லை ஒரே சாங்கில் போயிடும். அந்த பழைய கெட்டப்லாம் வந்து ஒரே சாங்கில் போயிடும். அது மாதிரிலாம் இல்லை. படம் ஃபுல்லாக அந்த அவர் டேரக்டர் வந்து ரசி எவ்வளோ தலையை லவ் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்திருக்காரு. சூப்பராக தலைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ரசிகர்களுக்கு சூப்பராக ஒரு விருந்து கொடுத்துருக்காரு தான் சொல்லுவேன். அந்த படத்தை தலை வில்லனா ஹீரோ? வில்லன் கம்ஸ் ஹீரோ. ஆல் டைம் ஹீரோ தான். ஹீரோனா அவர் தான், வில்லனா அவர் தான். ஸ்டோரிக்காக நான் வரலைங்க. நான் படத்துக்காக வந்தேன். ஆனால் ஸ்டோரி மாஸ் தான். ஸ்டோரி வந்து நான் வந்து விசுவாசம் இது விடாமுயற்சி எதிர்பார்த்தேன். விடாமுயற்சி இல்லை. பட் இது பயங்கரமாக இருந்ததுங்க. சொல்ல முடியல.
மேம் இதில் வந்து அர்ஜுன் தாஸ் வில்லனா இல்லை தலை வில்லனா யார் வில்லனா இல்லை தலை தாங்க. தலை தான் வில்லன். ஆமாம், அவர் ஹீரோ வில்லன் எல்லாமே அவர் தான். அவரால் தான் மூவியே. அர்ஜுன் தாஸாலேயோ த்ரிஷாவாலேயோ அவங்களாலேயோ கிடையாது. தலை மாசு. அவர் இந்த மாதிரி அதாவது நல்லவங்களாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்டவனாகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கெட்டவனாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா யார்கிட்டையும் நடிக்க வேணாம், நான் இப்படி தான் காட்டிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது, அது நீங்கள் அப்படி போட்டுறாதீங்க. அவர் வந்து ஃபேன் பேஸ்க்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் டேரக்டர் வந்து அப்படி எதிர்பார்த்துருக்கலாம். அவர் எனக்கு ஆசை இருக்குது, ஏன்னா டேரக்டருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம படம் எடுத்தால் நம்ம யோசிப்போம் இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு. அதனால அவர் வந்து சரி ஓகே, அவர் டேரக்டருக்காக இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் கொடுக்கலாங்க இதே மாதிரி. ஏன்னா மார்க் ஆண்டனி பார்த்துருக்கீங்கல்ல, செம்மையாக இருந்தது. இது தலையை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் யோசித்தோம், என்ன ஏதாவது யோசிப்பாரா இல்லை ஃபேனாக இருக்கிறதுனால இவருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது வைக்கணும்னு. அதெல்லாம் இல்லைங்க, இவர் எதிர்பார்த்தது அவர் கொடுத்துட்டாரு, அவர் எதிர்பார்த்தது இவர் கொடுத்துட்டாருங்க. மார்க் ஆண்டனி சாயல் அந்த படம் இருக்கா இல்லை இது வேற? இது வேறங்க, சுத்தமாக வேற தாங்க. ஓகே பை. இல்லை படத்துக்கு ஸ்டோரி தான் இருக்கா? அப்படி ஸ்டோரி எல்லாமே வச்சு முடிச்சிட்டாங்களா? இல்லை ஸ்டோரி இருக்கு ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே இது மிக்ஸ்டு மசாலா படம். கன்ஃபார்மாக பிளாக் பஸ்டர். இல்லை இப்போ ட்ரைலரை பார்த்ததுக்கும் இந்த இடத்துல இது கொஞ்சம் வைப் ஏற்றி விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரைலர்லேயே எல்லாத்தையும் வைப்பை விட மோசமாக இருக்கு. ஓகேவா, தொண்டை கஷ்டமாக இருக்கு. படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது இந்த ட்ரைலர்லேயே முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, படம் ஃபுல்லாக வர வாய்ப்பு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாரும் முடிவு பண்ணலாம். படம் பிளாக் பஸ்டர். நல்லா இருந்துச்சு. என்ன அவ்வளோ பெரிய நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபேன் பேஸ் மட்டும் தான் கருத்து சொல்கிறாங்க. இல்லை நல்லா ஃபேன் பேஸ்டாக தான் இருக்குது. நிறையா நல்லா கொண்டு போயிருக்காங்க, நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஃபேன்ஸுக்காக வந்து பார்த்து போகிற மூவி மட்டும் தான் இருக்குது. இல்லை ஃபேமிலியும் பார்க்கலாம். படத்தை ஸ்டோரி இருக்கா? ஸ்டோரி இருக்குது. நல்லா எமோஷ்னல் கண்டென்ட் தான், நல்லா வைபாகவும் இருக்கும். தேங்க்யூ சார்.